நன்றி, வணக்கம். லிவிங் ஏரியால நடந்ததை நீ கேக்குறேன்னா கேளு 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 கேளு. ஏதோ சொல்லிட்டு ஏதோ ஃபன் அவுட் ஆஃப் பார்வை இல்ல அப்படிங்கறது சம்திங் வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 36 அண்ட் எபிசோட் 37 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது வினோத் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாப்ல, என்ன சொல்ல போகிறாய் ஹாசினி அப்படிங்கிற மாதிரி வியனா ஒரு பக்கம் கலாச்சிட்டு இருந்தாப்ல. அப்ப அரோரா என்ன பண்ணாங்கன்னா, துஷார் இல்ல இப்ப இருக்கிறது கமருதீன் தானே, சரி அவனை வச்சு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை கலாய்க்கிறது மட்டும் இல்லாம கமருதீனையும் பார்வதியும் சேர்த்து வச்சு கலாய்ச்சி பாட்டு பாடுகளே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைக்க அது வந்து பார்வதி காதுல விழுந்துச்சு. இங்க பாரு, உன்னை ஏதாச்சும் சொன்னா மட்டும் நீ அஃபண்ட் ஆகிறல, மத்தவங்களுக்கு மட்டும் இந்த குசும்பி வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் ஆரம்பிக்க, சரி ரைட்டு உனக்கு விருப்பம் வேணா பாடாதீங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா உடனே சொல்லிருச்சு. ஆனா பார்வதி வாய் நிக்குமா? ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வழக்கம் போல உட்காந்து கைமேன்னு பேச ஆரம்பிச்ச உடனே நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி அரோராப்புல ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த டிராமாக்குள்ளலாம் என்ன இழுத்து விடாத அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்னோடனே அதை டிராமா குயினே சொல்லுது பாரு அப்படிங்கிற மாதிரி அரோரா நல்ல சண்டைலாம் போடுறாங்க. நேத்து தான் சொன்னாங்க நான் வந்து தனிமையிலே இருந்து பழகிட்டேன், பெருசா யாருக்கும் நான் சண்டை கூட போட தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனா அடுத்த நாளே சண்டையிலலாம் களத்துல இறங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இவ்வளவு நாளா இந்த 1 hour எபிசோட்லாம் அரோரா காமிச்சதே கிடையாது. இன்னைக்கு ஓப்பனிங்ல இறக்கி வர விட்டுருக்காங்க. இந்த டிராமாக்குள்ள எல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது எனக்கு பத்தி சொல்றாங்க பத்தியா. அந்த அடுத்த நாள் காலையில பார்வதி and திவாகர் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது திவாகர் சொல்றாப்ல, கனி பயங்கரமான பிரில்லியன்ட் அப்படினாப்ல. என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, இந்த வைல்ட் என்ட்ரில உள்ள வந்தாங்கல்ல அவங்க எல்லாரும் வெளியே திவாகருக்கு தான் அதிகமான ஓட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கம்மா. அதை கேட்டுட்டு உடனே என் பேர் போயிட்டு ஒஸ்ட் பம்பர்ல சொல்லிட்டு வந்துட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதாவது இவருக்கு அதிகமான ஓட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கும் அவங்க ஒஸ்ட் பம்பர்ல இவர் பேரை சொன்னதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை பொறாமையில போய் சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரா அப்படிங்கிறதும் புரியல. இத்தனைக்கும் வைல்ட் கார்டு என்ட்ரில உள்ள வந்தவங்க திவாகருக்கு அதிகமான ஓட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. ஆனா அந்த 4 பேருமே ஃபர்ஸ்ட் வார நாமினேஷன்ல இவர் பேர் தான் சொன்னாங்க. நாமினேஷன் வந்த புள்ள உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. யாருக்கு? எனக்கு டக்குனு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்திரிச்சு ஏந்திரச்சு. உடனே அதுக்கு பார்வதி அதெல்லாம் தான் சொல்றேன், அவங்கள எல்லாம் பெருசா நம்ப கூடாதுனே, கனி ஒரு கன்னிங் பர்சனாலிட்டினே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. உடனே திவாகர் சொல்றாப்ல, கனி எப்படி திரும்ப ஒரு கேம் விளையாடுறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடாக்கி போட்டு அவங்க வலையில எல்லாத்தையும் விழ வச்சு நாமினேஷன்லயே வராம ஒரு கேம் விளையாடிருக்காங்க. அண்ட் அவங்க யாரை தெரியுமா நாமினேட் பண்ணுவாங்க, இந்த வீட்டுல யாராச்சும் இழிச்சவாங்க இருந்தாலோ அவங்களுக்கு வந்து இவனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள தான் நாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அவ்வளவு பெருமையா பேசினா அந்த 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இழிச்சவாங்க யாருன்னு நினைக்கிறீங்க? திவாகர் தான். சமையல் செஞ்சு எல்லாரையும் அவங்க வலையில விழ வச்சு அதுல எவன் இழிச்சவாங்க நம்மளுக்கு உங்களால யூர்ல தெரியுதோ அவங்கள வந்து குத்துறது. சோ இப்போ திவாகர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திவாகரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல கனி தான் சாப்பாடை வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு சொல்ல வராரு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வரதுக்குள்ள இல்ல அடுத்த பாயிண்டையும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல நிறைய சாப்பாடு மிஞ்சி போகுது. அந்த சாப்பாடுலாம் ரம்யா எடுத்துமாப்படுது, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் நிறைய அள்ளி போடுது. நான் போனா ரொம்ப கம்மியா தான் போடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுல வேற அதிகமா போடுறதுனால அவங்களுமே நாமினேஷன்ல வராம தப்பிச்சிடுறாங்களா. இது ரெண்டா ஃபர்ஸ்ட் டைம் சபரிக்கு வச்சு 2 டைம் கரண்டில் அள்ளி போடுது. பரு சாப்பாடு எனக்கு கேட்டது வைக்கல பாரு, பசியில நான் கை கழுவிட்டு உட்காந்துட்டேன். ஆக மொத்தத்தில் திவாகரை பொறுத்த வரைக்கும் கனி ஒரு பக்கம் எல்லாருக்கும் சாப்பாடு பொதுவா ஆக்கி போட்டு எல்லாரையுமே வலைக்குள்ள உள்ள வச்சு அது மூலியமா நாமினேஷன் தப்பிச்சிடுறாங்களா. இன்னொரு பக்கம் கனி ஆக்கி வச்சிருக்க சாப்பாடு ரம்யா எடுத்து வேண்டியவங்களுக்கு மட்டும் சர்வ் பண்ணி அது மூலியமா அவங்க நாமினேஷன் தப்பிச்சிடுறாங்களா. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேராலையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரே ஆளா யார் இருக்காருன்னா நம்ம திவாகர் தான் இருக்காப்லையா. சபரிக்கு அவங்க வேண்டிய அள்ளி வைக்கிறான். ஆள் பார்த்த உடனே சட்டியில கரண்டில கம்மியாயிருது. இதுல வர கடைசியா ரம்யாவா கனியக்காவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் வச்சு இதுல யாரு பெஸ்ட் யாரு ஒஸ்ட்ங்கிற முடிவுக்குலாம் வராப்ல. அதாவது ரம்யாவை கம்பேர் பண்ணும்போது கனியக்கா எவ்வளவு மேல் தெரியுமா, அவங்க யாருக்கும் பார்ஷியாலிட்டிலாம் காட்ட மாட்டாங்கம்மா, அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போடுவாங்கம்மா, எப்போ போய் கேட்டாலும் 2வது சாப்பாடு எனக்கு போட்டுருக்காங்கம்மா. ஆனால் ரம்யா அப்படி கிடையாதுமா, 2வது சாப்பாடு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்குலாம் போடுறாமா, நான் பசியில் உட்காந்துருந்தேம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. இந்த மனுஷன் புலம்புறதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு கனியக்காவா ரம்யாவான்னு சொல்லி வரும்போது இந்த மனுஷனுக்கு ரம்யா மேல தான் அதிகமான கான் இருக்கு. சோ கண்டிப்பா ரம்யா பேர் தான் நாமினேஷன்ல சொல்லுவாருன்ற மாதிரி நடிச்சேன். கரெக்டா சொல்லிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா சார், அதாவது ஒரு குரூப்பிசம்ல சேர்ந்துக்கிட்டு விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல அரோராவை காணமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாலும் சொன்னாப்ல. இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அரோரா வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப கூட ஆச்சரியப்படுற வகையில மறுபடியும் வந்துட்டாங்க. ஆனா இந்த வாட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதாவது விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, கமருதீன் சொல்லிட்டேன் அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்ற மாதிரி
அவன் கிளியர் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் கெமி சொன்னாங்க, அதாவது துஷார் இந்த வீட்டில் இருக்கும்போது அரோரா வந்து கமருதீன் கிட்ட எப்படி பழகிட்டு இருந்தாலோ அதே மாதிரி தான் இப்பயுமே பழகிறா. எனக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியல. அதை மீறி எனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நான் போய் கமருதீன் கேட்டுருவேன், என்னடா 2 பொண்ணுகிட்டையும் பேசிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுற மாட்டேன், இல்லை அரோரா கிட்டே கேட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? துஷார் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா கமருதீன் கிட்ட அரோரா உட்காந்துக்கிட்டு லவ் கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுதான். ஸோ கமருதீன் ஆல்ரெடி வந்து வேற ஒருத்தரோட லவ் கனெக்ட் ஓட்டிட்டு இருந்தார் இல்லையா பார்வதி கூட. ஸோ கமருதீனை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்வதி ஒரு பக்கம் அரோரா ஒரு பக்கம் சொல்லிட்டு 2 லவ் கனெக்ட் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்றானா அப்படிங்கிற மாதிரி டாபிக் எல்லாம் போயிட்டு இருக்கான். அதுக்கான கிளாரிபிகேஷனை இப்போ அரோரா கொடுத்துட்டு இருக்காங்களா. இந்த ஷோக்கு இது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு என்டர்டைன்மெண்டான விஷயமாச்சு அதை வந்து அரோரா உட்காந்து கிளியரன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா கமருதீன் பழகிறது எனக்கு தப்பா தெரிஞ்சா நானே போய் கமருதீன் எனக்கு தெரிஞ்சு இந்த அரோரா பிள்ளைய இந்த சீசனுக்கு லவ் கன்னட்டுக்காக மட்டுமே எடுத்திருப்பாங்க போல இருக்கு. துஷார் இருக்கும்போது துஷார் கூட வந்து ஒரு கன்னட்டு, துஷார் போனதுக்கு அப்புறம் கமருதீனோட உட்காந்து கன்னட்டு. வேற என்னமா நீ பண்ணுவ, வேற என்னதான் டேலண்ட் இருக்கு, என்ன டேலண்ட்டை பார்த்து இந்த ஷோக்குள்ள எடுத்து விட்டாங்க அப்படிங்கிறது பிக் பாஸ் டீமுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, ஏன் அரோராக்கே தெரியல. அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. அப்ப அவ கூட தானே பேசாம இருக்கணும். இதுல விக்ரம் வரை கேட்கலாம்ல, 2 பேர்கிட்ட பேசுறது 2 பொண்ணுக்குமே பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல பார்வதி வந்து பொசசிவ் பார்வதியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது பொசசிவ் பார்வதி இல்ல, பாய்சன் பார்வதி, அதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லிட்டு இருக்காப்ல. அண்ட் அதுக்கப்புறமாவும் அரோரா போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஐ ஃபீல் அலோன், துஷார் இல்லாத வீட்டில் நான் எப்படி இருப்பேன், மீன் பேக்கே காலியா கிடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுனாங்களான்னு தெரியல. ஐ ஃபீல் அலோன் அப்படிங்கிறத மட்டும் தான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியே காமிச்சாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி கொடுக்கணும்னு ஓடி விட்டாங்க. அரோரா உனக்கு ஹர்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் எது வந்தாலும் என்கிட்ட வந்து பேசினாரா. நேற்று கூட பாரு, நீ கமருதீனை கலாய்ச்சி பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் என்னையும் கமருதீனை சேர்த்து வச்சு கலாய்க்கிற பத்தியா, அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரோரா சொல்றாங்க, நீ பாரு நீ அப்பண்ட் ஆகுற, ஹர்ட் ஆகுற எல்லாம் ஓகே தான், ஆனால் நீ ரொம்ப சத்தமா பேசுற, எனக்கு அது ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்வதி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நீ பேசியே ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுட்ட அப்படிங்கிற உண்மையை வர அரோரா கிட்டே போய் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதாவது துஷார் கிட்ட பேசி கடத்த அவனை ஒன்றும் செய்ய விடாம வெளியே அனுப்பிச்சு விட்டாங்கல்ல, அந்த உண்மையை அரோரா கிட்டே போய் சொன்னதுனால அரோரா வந்து பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டாங்களா. இங்க பாரு இப்பதான் ஒருத்தர் வெளியே போயிருக்கான், அதுல இருந்தே வெளியே வரல. அது மட்டும் இல்லாம பிரவீன் ஒரு நல்ல பிளேயர், டிசர்விங்கான பிளேயர், அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு, நான் இந்த வீட்டில் இருக்கேன், எல்லாரும் சொல்றாங்கல்ல அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி கத்தல அந்த புள்ளியே ஒத்துக்குச்சு. அதாவது டிசர்விங்கே இல்லாத நாளா இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது டிசர்விங்கான பிரவீனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற உண்மையை அரோராவே கேட்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பிரவீன் போறாரு, டிசர்வ்ஸ் தி மோஸ்ட் டு ஸ்டே, என்ன பிடிச்சி எல்லாரும் சொல்றாங்க, அது உண்மை. எல்லாத்தையும் விட கடைசி அரோரா ஒரு சீக்ரெட் ஒன்று ரிவீல் பண்ணாங்க பாருங்க, அதை கேட்டு என் கண்ணு என்னையே அறியாம கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவங்க துஷார் கிட்ட கடைசியா பேசின பேச்சு என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே பேசாதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா துஷார் எவிக்ட் ஆகி இந்த வீட்டை விட்டே வெளியே போயிட்டானா. ஆனா இதுக்கு பின்னாடி கூடிய உண்மை என்ன தெரியுமா, அவங்க வந்து துஷாரை பிடிக்காமையோ துஷார் பண்ற விஷயங்கள் பிடிக்காமையோ இவங்க வந்து பேச வேணாம்னு சொல்லலையா. இப்பதானே துஷாரே பேச ஆரம்பிச்சிருக்கான், அவன் போய் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தா அவனுடைய லைஃப் என்ன ஆகுறது, அவன் கேம் அவன் ஆடட்டும், நம்ம எதுக்கு பேசி அவன் கேமை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணாங்களாம். ஆனா அவங்க தியாகம் பண்ற நேரம்னு பார்த்து துஷார் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிட்டானா. நீ பண்ண இந்த பெரிய தியாகத்தை 5வது வாரம் வீக்கெண்ட் எபிசோடுக்கு முன்னாடி பண்ணதுக்கு பதிலா 2வது வாரம் இல்ல 3வது வாரத்திலேயாச்சும் பண்ணியிருந்தா கூட அந்த பையன் இன்னும் 2 வாரமாச்சு இந்த வீட்டில் தங்கியிருப்பானா இல்லையா. இனிமே என்கிட்ட பேசவே பேசாத துஷார். The last word I told him, he got evicted. இதுல வேற நம்ம வெளிய இருந்து பார்க்கும்போது அரோரா மேல என்னென்ன குற்றச்சாட்டுகளை என்னென்ன கருத்துக்கள்லாம் எடுத்து வைக்கிறோமோ அந்த கருத்து எல்லாத்தையுமே அரோரா அதுவாயாலே வாக்கு மூலமா கொடுத்துட்டு இருக்கு. அதாவது நாங்க 2 பேரும் ஒன்னா வெளியே போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவன் வெளியே போயிட்டான், நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆதிரை இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க தெரியுமா, அன்னைக்கே நான் யோசிச்சேன், நல்லா விளையாடுனாங்களே அவங்க வெளியே போயிட்டாங்க, நம்ம இந்த வீட்டுல இருக்கோம், நம்ம இந்த வீட்டுல அப்படி என்னதான் பண்றோம், நம்ம இந்த வீட்டுல வச்சிருக்காங்கன்னு எனக்கே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டது மட்டும் இல்ல, கடைசியில அந்த புள்ளியே கேட்டுருச்சு. ஆனா கடைசி வரைக்கும் இது பிக் பாஸ் டீம் மட்டும் ஏன் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் சத்தியமா புரிய மாட்டுது. ஆதிரை எவ்வளவு நல்லா பண்ணா என்ன பண்ண வீட்டுல இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுல கடைசியா அந்த புள்ளியே ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிச்சு பாருங்க, இந்த பிக் பாஸ் வாய்ப்புக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்களுக்குலாம் கிடைக்காத அந்த வாய்ப்பு என்ன எதுக்காக தேடி வரணும், எனக்கு தேடி வரும்போது அந்த வாய்ப்பை யூஸ் பண்ண தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அது கரெக்ட் தான், இந்த பிள்ளைக்கு வாய்ப்பு தேடி வரும்போது அந்த பிள்ளை யூஸ் பண்ணிக்கிச்சு. வெளியே இருந்து ஷோ பார்க்கறதுக்கு பதிலாக கொஞ்ச நாள் உள்ள இருந்தே பார்ப்போம், அதுக்கு பேமெண்ட் வர தரட்டாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளை வந்துருச்சு. ஆனா இந்த பிள்ளைகிட்ட அப்படி என்ன டேலண்ட்டை பார்த்து இந்த புள்ளைய இந்த ஷோக்குள்ள எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டுது. அது அந்த பிள்ளைக்கே புரிய மாட்டுது. இவ்வளோ பேர் இந்த சான்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க, என்ன தேடி வந்துச்சு. இந்த காமெடி சீன்ல வரும் தெரியுமா, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த கேள்வியை மற்றவங்க கேட்டது போய் கடைசி சம்பந்தப்பட்டவங்களே கேட்டாங்க பாருங்க, அதான் ஹைலைட். சான்ஸ் நீ வந்து யூஸ் பண்ணிருந்தா சேதுபதி சாரும் சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா வீட்டு தலை டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்க் உடைய பேர் வந்து பாட்டில் மணியா. அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது. பிரவீன்
பிரவீன் ராஜ் போன வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டார் அப்படிங்கிறதுனால மீதி இருக்கிற 3 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் அதில் வேற போன வாரம் பிக் பாஸ் சொல்லியிருப்பார் தெரியுமா, நான் அழிச்ச கோட்ல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து வரேன், போன வார கேப்டன் அடுத்த வார கேப்டன்சில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதுக்காக தான் வாரண்டராவே கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இல்லனா வெறும் பார்வதி அண்ட் சபரி 2 பேர் மட்டும் தான் இந்த வாரம் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. பிரவீன் ராஜ் எவிக்ட் ஆக போறார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சோ அதனால திவ்யாவை வாரண்டராவே தூக்கி போட்டு சோ இந்த வார கேப்டன்சி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் திவ்யா, பார்வதி அண்ட் சபரி 3 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஒவ்வொரு கார்னர்லயுமே ஒரு ஆள் வந்து நிக்கணுமா, நடுவுல வந்து 4 பாட்டில்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பஸர் அடிச்ச உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பாட்டிலா எடுத்து யார் வந்து அதிகமான பாட்டில சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுல வந்து ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாட்டில கையால புடிச்சு டிஃபென்ஸ் பண்ணக்கூடாதான், வரவங்களை கையால மட்டும் தான் டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ட்ரையாங்கிள்குள்ள போய் பாட்டில எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருத்தங்க கையில பாட்டில் இருக்கும்போது அந்த பாட்டில புடுங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பாட்டிலை கையில் வைத்துக்கொண்டே மற்றொரு பாட்டிலை எடுக்க கூடாது. அண்ட் இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் 2 தலைச்சிறந்த ஜட்ஜஸ் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஒன்னு வந்து கனி, இன்னொன்னு வந்து சாண்ட்ரா. 2 பேருமே ஜட்ஜ்மெண்ட்ல குறையே சொல்ல முடியாதுங்க, அவ்வளவு பக்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அண்ட் பிக் பாஸ் வந்து பஸர் அடிச்ச உடனே சபரி என்ன பண்ணாருன்னா 2 பாட்டில கொண்டு வந்து ஒரு பிளேஸ்ல வச்சிட்டாப்ல. சோ அவர்கிட்ட தான் அதிகமான பாட்டில் இருக்கிறதுனால 2 பேருமே சபரி கிட்ட தான் அட்டாக் கிட்ட போனாங்க. அண்ட் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாப்ல, டிஃபென்ஸ் பண்ணும்போது பாட்டில தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சோ பாட்டில தொடாம டிஃபென்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, 2 பேருமே பாட்டில் எடுத்து ஓடிட்டாங்க. இதுல வந்து பார்வதி ஓடும்போது அவங்க கையை வச்சு அவங்களே கண்ணை கீறிக்கிட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரியல, கண்ணு லைட்டா வீங்க ஆரம்பிச்சு. ஆனா சபரிக்கும் அவங்க கண்ணு வீங்கினதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறது மட்டும் தெளிவாவே தெரிஞ்சிச்சு. அண்ட் கண்ணு வீங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கேப்பை யூஸ் பண்ணி குடுகுடு ஓடி போய் திவ்யாவுடைய பாட்டில் எடுத்து வந்துட்டாங்க. அந்த கேப்ல பார்த்தா பிக் பாஸ் பஸரும் அடிச்சிட்டாப்ல. சோ சபரி கிட்ட தான் அதிகமான பாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சபரி தான் வின்னரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு குழப்பம் போயிட்டே இருந்துச்சு. அப்ப பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சரி ஓகே உங்களுக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரீகேம் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ரீகேமா, சரி ரைட், அதையும் விளையாடி பார்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் உள்ள வராங்க. ஒரு தடவை டவுட் வந்தா திரும்ப ஆடி பார்க்கலாம். ஓகே பிக் பாஸ், சரி ஓகே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மறுபடியும் பஸர் அடிச்சாப்ல. வழக்கம் போல சபரி குடுகுடுன்னு ஓடி போய் 2 பாட்டில் எடுத்து வச்சிட்டாப்ல. மறுபடியும் இவங்க 2 பேரும் போயிட்டு ஆளாளுக்கு ஒரு பாட்டில் எடுத்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா சபரி வந்து 2 பாட்டிலையுமே அவருமே கையில பிடிச்சி வச்சிருந்தாப்ல. அப்படி பிடிச்சிருக்கும் போது பார்வதி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து வந்துட்டாங்க. உடனே பார்வதி எப்படி புடுங்கலாம், கையில பாட்டில் இருக்கும்போது எப்படி புடுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கனி கேட்க, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா 2 பாட்டிலும் முதல்ல பிடிக்கவே கூடாது, அவர் எப்படி பிடிக்கலாம், கரெக்ட். அப்போ வந்து சபரி மேல தப்பு, இப்ப சபரி 2 பாட்டில் பிடிச்சல அது தப்பு, அப்ப பார்வதி தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. அடே ஜட்ஜஸே முதல்ல குழப்பத்தில் இருந்தா நாங்க என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட பாட்டில புடுங்கலாம்னு வந்தா அவங்க 2 பாட்டிலையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. நான் விட மாட்டேன் சொல்லி பிக் பாஸ் சொன்னாரேம்மா பாட்டில பிடிக்க கூடாதுன்னு, நான் அப்படிதான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சிருந்தாங்க. பார்த்தா மறுபடியும் பிக் பாஸ் பத்திர அடிச்சுட்டாப்ல, மறுபடியும் ரீகேம் விட்டாரு. பிக் பாஸ் ரீகேம். ஓகே, இது வேற விக்ரம் ஒரு பக்கம் பயங்கரமா கடுப்பாய் கத்த ஆரம்பிக்கிறாப்ல. இதுல ஜட்ஜஸ் வர ஒழுங்கா விளையாட மாட்டீங்களாப்பா, இப்ப தான பாருங்க ரீகேம் வருதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போது பிக் பாஸ் சொல்லிட்டாரு, பாருங்க அவங்களால ரீகேம் கிடையாது, ஜட்ஜஸ் உங்களால தான் ரீகேமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதாவது ஜட்ஜஸ் ஒழுங்கா பார்த்து இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க வந்து தப்பா விளையாடுனீங்கன்னா நீங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க, கேமை விட்டு வெளியே போயிருவீங்க, கேமை விட்டு வெளியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசி இல்ல ரூல்ஸை நல்லா படிச்சு காமிச்சு இந்த ரூல்ஸ் படி விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விளையாட வச்சாலோ இல்ல வந்து கரெக்டா பார்த்து யார் ரைட்டு யார் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட பிக் பாஸ் இவர் தான் கரெக்டா விளையாடுனாரு, இவர் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா சொன்னாலும் முடிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு இவங்களே பல கன்ஃபியூஷன்ஸ்ல இவங்களே கடந்து கத்திக்கிட்டு, இவங்க கத்துறது மட்டும் இல்லாம அங்க ஆடியன்ஸ் பாதி பேர் வந்து பாருங்க அவங்களும் கத்திக்கிட்டு மொத்த கேமும் கொலாப்ஸா தான் போயிட்டு இருக்கு. ஜட்ஜஸ் உங்களுக்காக தான் ரீகேம் வெச்சது. அண்ட் மறுபடியும் தேர்ட் டைம் அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பிக் பாஸ் வந்து பத்திர அடிச்சாப்ல, வழக்கம் போல சபரி போயிட்டு 2 பாட்டிலாம் எடுத்து வந்து வச்சிட்டு இருந்தாப்ல. பட் இந்த வாட்டி ஜட்ஜஸ் ஆக்ரோஷமா இருந்தாங்களான்னு தெரியல, விக்ரம் பயங்கர ஆக்ரோஷமாயிட்டாப்ல. ரூல்ஸை மட்டும் எவனாச்சும் ஃபாலோ பண்ணல நீங்க அவுட் ஆயிருவீங்கடா, ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் வெறி பிடிச்சி கத்திட்டு இருந்தாப்ல. இந்த கேப்ல பார்வதி ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்ச உடனே பார்வதி நீங்க ட்ரையாங்கிள் வந்துட்டீங்க, நீங்க அவுட் பார்வதி நீங்க அவுட் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் சொல்றாங்களோ இல்லையா, அங்க இருந்து விக்ரம் கத்துறத பார்த்து ஆமா நீங்க உள்ள போயிட்டீங்க பார்வதி நீங்க அவுட் பார்வதி அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா வந்து 2 பாட்டிலையும் கையில தொட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால அதையுமே விக்ரம் பார்த்து கண்டுபிடிச்சு திவ்யா நீங்க 2 பாட்டில் தொட்டீங்க, நீங்க அவுட் திவ்யா நீங்க அவுட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி தொட்டுறேன்ப்பா உடுப்பா, அதுக்கே ஒரு டென்ஷன் ஆகுறேன் அவுட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கடைசியா ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, அதாவது 2 ஜட்ஜஸ் நிக்கிறாங்களே அவங்க அமைதியா நிக்கிறாங்க, ஆனா நீங்க என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? ஜட்ஜஸ்னு ஒரு டாஸ்க்கு எதுக்கு போடுறாங்க, அவங்க கரெக்டா பார்த்து யாரும் பேசாதீங்க நாங்க பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஜட்ஜஸ் பேச மாட்டாங்க, முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. குறிப்பா விக்ரம் தான் கத்திக்கிட்டே இருக்காப்ல. இதுல பயங்கரமான காமெடி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்வதி ட்ரையாங்கிள்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால பார்வதி அவுட் டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, அவங்க கேம் விட்டு வெளியே வாங்கன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா அவங்க வந்து 2
2 பாட்டிலையும் கையில் தொட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்களுமே அவுட், நீங்களும் டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறது யாரு? சபரி. ஸோ சபரி தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கேம் அங்கேயே முடிஞ்சிருக்கும், மேட்ரே ஓவர். ஆனால் இந்த அப்பயுமே ஜட்ஜஸ் சும்மா இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் சைடில் இருக்கிறவங்க என்ன கத்துறாங்கன்னா, டைம் முடியல பஸ்ஸர் அடிக்கல, விளையாடுங்கன்றாங்க. யார் கூட விளையாடுறது? இருந்ததே 3 பேர், 2 பேர் அவுட்ன்ட்டீங்க, மீதி இருக்கிறது சபரி மட்டும்தான். அவன் சும்மா நின்றாலே ஜெயிச்சிட்டான்னு முடிஞ்சு போயிருமே, எதுக்கு விளையாடுற சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கேட்டு பார்வதி நானும் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி விளையாடுறாங்க. இப்போ அவங்க விளையாடி அந்த பாட்டில்லாம் எடுத்து வந்து வச்சா பார்வதி அதிகமான பாட்டில் வச்சிருக்காங்க. பார்வதி வின்னர் நான் சொல்ல போறாங்க, ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபைட்டாங்க. ஸோ எதனால விளையாடினாங்க அப்படிங்கிறதே புரியல. அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சபரி டிஃபென்ஸ் பண்றாரு அப்படின்னா அந்த பாட்டிலை எடுக்க விடாம தடுக்கணும். ஸோ எடுக்க வரும்போது பிடிச்சி தள்ளி விடுறதோ இல்லை வந்து எடுக்க விடாம தடுக்கிறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கையை இப்படி வச்சு ரெடி ஆயிட்டாப்ல, கிட்ட வந்தாலே டம்முன்னு அடிக்கிறாப்புல. நீ அடிக்கிறடா, எனக்கு வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ கூட கிட்ட வந்தாலே அடிக்கிறாப்புல, நீ கிட்ட வந்தா உனக்கு அடி விழும் பார்த்துக்கோ, இப்போ கிட்டே வராது அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு அடிச்சிட்டு இருந்தாப்புல. அண்ட் பார்வதி ஒரு ஸ்டேஜ் மேலே நீ காலம் மிதிக்கிறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்கறாங்க, நீ அடிக்கிறடான்னு சொல்லி பார்க்கறாங்க. அவர் நிறுத்தாம அடிச்சுட்டு இருந்தாப்புல. ஒரு ஸ்டேஜில் இழுத்து கொண்டு போய் கீழே தள்ளி விட்டு வந்துட்டாப்புல. அதெல்லாம் கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டாரா சபரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது வேற யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பார்வதியே இருந்தாலும் சரி, இந்த இடத்துல சபரி செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் பார்வதியுமே சும்மா இருக்காம ஏதோ ஒரு கெட்ட வார்த்தைலாம் அறிவு கெட்ட அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. என்ன சொல்ல வந்த அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு முட்டிட்டு இருந்துச்சு. இதை எல்லாத்தையுமே ஜட்ஜஸ் 2 பேர் இருந்தாங்க பாருங்க, அவங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாம ரைட் விளையாடுங்க, நீ அடிக்கிறியா நீ அடிச்சுக்கோப்பா, காலை மிதிக்கிறியா மிதிச்சுக்கோப்பா, கெட்ட வார்த்தையா பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி 2 ஜட்ஜஸை எதுக்கு தான் நிப்பாட்டினாங்கன்னு தெரியல. அவங்க 2 பேரும் அப்படியே தான் நிற்கிறாங்க. அங்கே ஆடியன்ஸ் தான் கத்திட்டு கிடக்குறாங்க. இந்த வாட்டி பஸ்ஸர் அடிச்சோடனே ஜட்ஜஸ் பார்த்தாங்க, சரி ரைட்டோ தப்போ நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் டிஸ்குவாலிஃபை ஆனதுனால சபரி தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு பிக் பாஸ்மே ரீகேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் சொல்லாம வாழ்த்துக்கள் சபரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதுக்குமே பார்வதி ஜெயிச்சா வாழ்த்துக்கள் சொல்லதான் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. சபரி வாழ்த்துக்கள். அண்ட் இதில் வர டாஸ்க் முடிஞ்சோடனே சபரி எல்லாத்தையும் கேட்கறாப்ல, பச்சா நான் தள்ளவே இல்லை, அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுன்னு செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. போட்டு இடின்னு இடிச்சு தள்ளிட்டு கடத்தில் தள்ளவே இல்லை, எப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுறாப்ல அப்படிங்கிறது தெரியுது. இதில் எஃப்ஜே வேற சப்போர்ட் கொண்டு மச்சான் நீ ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க வேண்டாம், அமைதியா இருறா அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் வேற போட்டிருக்காரு. இதில் அந்த டாஸ்க்ல பார்வதி அந்த ட்ரையாங்கிள்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிறத விக்ரம் தான் பார்த்து நீங்க ரூல் பிரேக் பண்ணிட்டீங்க, டிஸ்குவாலிஃபை அவுட் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்தி போட்டு கொடுத்துருப்பார் இல்லையா. அதனால விக்ரம் கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் மாறி பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. விக்ரம் வந்து பார்வதி மாதிரியே இமிடேட் பண்ணி ஒரு மாதிரி கலாச்சி தள்ளிட்டு இருக்காப்ல. ஆனா இதுல வந்து பார்வதி வந்து நீ அந்த வேலை பார்த்த இந்த வேலை பார்த்த அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பானை பாத்திரம் ஓட்டாண்டி வேலை பார்த்த அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்வையா சொன்னாங்க. அதை பார்த்து உடனே இங்க பாருங்க, இந்த பானன்னு சொல்லி பாடி ஷேமிங் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அதாவது நல்லா தான் சண்டை போடுறாரு, நல்லா தான் கலாய்க்கிறாரு, எல்லாமே ஓகே தான். ஆனா விக்ரம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னா அதை பாடி ஷேமிங்ன்ற மாதிரி எடுத்துக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி திவ்யா கூட பாடி எஞ்சி நடந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன பாடி ஷேமிங் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்போ பானன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இங்க பாருங்க, பானன்னு சொல்லி பாடி ஷேமிங் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நான் உன பாடி ஷேமிங்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்றாங்க. அதுக்குமே இல்ல நான் அப்படிதான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்றாப்ல. பாடி ஷேமிங் பண்றதுல இருக்க கூடாது. அந்த கடைசில 2 பேருமே மாறி சண்டை போட்டு 2 பேருமே மண்டை குழம்பி போச்சு போல இருக்கு. கடைசில புரியாத பாஷையெல்லாம் பேசி சண்டை போட்டுருந்தாங்க. அதை பார்க்கும்போது அடே இப்போ நீங்க 2 பேரும் சீரியஸா சண்டை போறீங்களா இல்ல காமெடியா சண்டை போறீங்களா சொல்லிட்டு பண்ணுங்கடான்ற அளவுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சபரி நார்மலா இருக்கும்போதே பயங்கரமா பேசிட்டு இருப்பாப்ல. இப்ப வீட்டு தலைன்ற போஸ்டிங் வேற கொடுத்துட்டாங்க, சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கங்க்ராச்சுலேஷன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு, கங்க்ராச்சுலேஷன் பார்வதியா எதுக்கே கங்க்ராச்சுலேஷன், அந்த புள்ள அப்படி என்னையா பண்ணிடுச்சு, அந்த புள்ளையே குருதி போனல் படத்தில் வரக்கூடிய கமலஹாசன் மாதிரி கொலான்னு உட்காந்துருக்கு, அந்த புள்ளிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வெறி ஏற்றிட்டு இருக்கே சொல்லி கேட்டா நான் எதுக்கு நம்ம சொன்னேன், டாஸ்க்காக கிடையாது, அது கண்ணு வீங்கி இருக்கும் போதும் விளையாட வரையா கேட்கும் போது வரேன்னு சொல்லிச்சுல அதுக்காகவா. ஃபர்ஸ்ட் அடிபட்டதுக்கு அப்புறம் வந்ததுக்கு குட் ஸ்போர்ட் and thank you all. அதுக்கப்புறமா சபரி டீம் எல்லாம் பயங்கரமா பிரிச்சுட்டு இருந்தாப்ல. அப்ப பார்வதி கிட்ட நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற பார்வதி நேரா ரூமுக்குள்ள போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வேற பேசிக்கிட்டு இருக்கா, உசுரை எடுத்துக்கிட்டு இருக்காரு, வாய மூடுறா, புல்டோசர் மாதிரி வந்து இடிச்சுட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அழுகுறாங்க. வேற என்னத்தையாவது பேசிட்டு கிடக்கு, வாய மூடுறா. இன்னைக்கு நடந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சபரி வந்து கொஞ்சம் ஹார்ஷா தான் பிஹேவ் பண்ணாப்ல, ஃபோர்ஸா தான் பிடிச்சி பார்வதியை தள்ளி விட்டாப்ல. அந்த இடத்துல பார்வதி இல்லாம வேற யாராச்சும் இருந்தா சபரி கிட்ட மச்சான் கொஞ்சம் பார்த்து விளையாடுறா, இவ்வளவு ஃபோர்ஸா விளையாடாதரா அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் அங்க இருந்தது பார்வதி. இந்த வீட்டுல யாருக்குமே பார்வதியை பிடிக்காது. முக்கியமான காரணம் என்ன,
பார்வதியுடைய வாய், நீ கண்ணில் குத்துனதுக்கு பதிலாக வாயில குத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எதுவும் விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் பார்வதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசின ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவ்யா மட்டும் தான். நான் என்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க யாரும் அஃபண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கு நடந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சபரி தள்ளி விட்டது கொஞ்சம் ஹார்ஷா தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல பார்வதிக்கு பதிலாக நான் இருந்தேன்னா கண்டிப்பா நானுமே ட்ரிகர் ஆயிருப்பேன், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்தை அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. ஃபோர்ஸ்ல அவன் மேலயும் தப்பு இருக்கு, நானும் ட்ரிகரா வந்து அந்த பாயிண்ட்ல. ஆனா இந்த மாதிரிலாம் யாராவது சப்போர்ட் பண்ணி பேசிட்டா உடனே பார்வதி களத்துல இறங்கிடுவாங்க இல்லையா. நேரா சபரி கிட்ட போயிட்டு நீ டிஃபென்ஸ் பண்ணடா, புல்டோசர் மாதிரி குத்துன, உன்னுடைய டிஃபென்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சபரி என்ன பண்ணாப்ல, நீ ஒரு வார்த்தை விட்டல, அந்த வார்த்தை நீ விட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை பத்தி நான் இங்க டிஸ்கஸும் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ புல்டோசர் அப்படிங்கிற மாதிரி அதை தூக்கிட்டு வந்தனா, நீ விட்ட வார்த்தை இருக்குல்ல அதை நான் தூக்கிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்பயுமே பார்வதி என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அந்த வார்த்தையை நான் விடல, நான் லாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீனுமே சப்போர்ட்டுக்கு வந்து ஆமா மச்சான் அவர் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப விக்ரம் வந்துட்டு இங்க பாரு, அவன் வந்து வார்த்தையை விட்டாளா இல்லைன்றது நமக்கு தெரியாது, நம்ம தள்ளி இருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு பார்வதி இங்க பாரு சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு சப்போர்ட் கோர அப்படிங்கிற மாதிரி விக்ரம் பார்த்து கேட்கறாங்க. ஆனா இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க கமருதீன் கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. அதை விக்ரமே கேட்டாப்ல, கமருதீன் சப்போர்ட்டுக்கு வராருல அந்த மாதிரி தான் அப்படின்னு. இவங்க என்ன பண்றாரு, இவரே நடுவுல வராரு, இவரே நடுவுல வராரு. அதுக்கப்புறமா மறுபடியும் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி முட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்ப பார்வதி கேட்கறாங்க, இவ்வளவு நல்லா டிப்ளமேட்டிக்கா ஒரு கேம் ஆடி இருந்த, இப்போ புது வருஷனா அதாவது நடுநிலைன்னு சொன்னீங்க, அது என்னாச்சு அப்படிங்கிற கேட்ட உடனே நான் இன்னுமே நடுநிலையோட தான் இருக்கேன் பார்வதி அப்படிங்கிற மாதிரி பார்வதி மாதிரி இமிட்டேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. அதை பார்க்கும்போது இந்த ஒரு மனுஷன் தான் வீட்டில் கொஞ்சம் உருப்படியா இருந்தாப்ல, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு காமா ஹேண்டில் பண்ணிட்டு இந்த மனுஷனுடைய ஹேண்ட்லிங் மெத்தடே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பெருமையா பேசிட்டு இருந்தோம். கடத்துல பார்வதி கூட சண்டைக்கு போய் கடத்த இந்த மனுஷனும் பார்வதி மாதிரியே மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, எப்படி இருந்த மனுஷனை எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி மாதிரியே இமிட்டேட் பண்றாப்ல, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தார் மனுஷன். அதுக்கப்புறமா பாருங்க இந்த வீட்டுக்குள்ள ஒரு குரூப்பிசம் இருக்கு. அந்த குரூப்பிசம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது குரூப் உருவாயிருக்கு. அந்த புது குரூப் யாரெல்லாம் தெரியுமா, திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன், கமருதீன் அண்ட் பார்வதி. அதாவது இந்த 3 வைல்ட் கார்டு என்ட்ரியும் யாரை எதிர்த்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேம் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்களோ இப்போ அவங்களோட சேர்ந்தே இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு குரூப்பிசம் பண்ணி நம்ம மைண்ட் எப்படி சேஞ்ச் பண்றாங்க. ஆக்சுவலா இதுல திவ்யா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நியாயமா விளையாட வந்தவங்க குரூப்பிசம் பண்ணி எப்படிலாம் மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சாண்ட்ரா ஆமாடி அதுதாண்டி நானும் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா அந்த டாஸ்க்ல ஜட்ஜா நின்றதே இவங்க தான். இவங்க நினைச்சிருந்தா ஒழுங்கான ஜட்மெண்ட் கொடுத்ததுன்னா அங்க இருக்க குழப்பத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனா அங்க எதுவுமே பண்ணாம இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல வர அங்க குரூப்பிசம் இருக்குதா, அந்த குரூப்பிசத்தை உடைக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் குரூப்பா சேர்ந்து யார் யாரை ஓட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நாமினேஷனை ரொம்ப ஓப்பனாவே டிஸ்கஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் நீ இவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணு, நீ இவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணு சொல்லிட்டு ஆட்கள் வரைக்கும் அலோகேட் பண்றாங்க. இப்போ நீ அரோரா போட்டுட்டு எஃப்ஜே போடு, அப்படி போனா அதாவது ஆக்சுவலா நாமினேஷனை இவ்வளவு ஓப்பனா டிஸ்கஸ் பண்றதே முதல்ல தப்பு. அண்ட் யார் யாரை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணது மட்டும் இல்லாம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இந்த சீக்ரெட் டாஸ்க் மூலமா உங்களுக்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பவரை யூஸ் பண்ணி இவங்க 2 பேர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளை வந்து டைரக்ட் நாமினேஷனுக்கு கொண்டு வரணும். ஆனா அதையுமே கொண்டு வந்து எல்லா கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பார்வதி கிட்டலாம் ஐடியா கேட்டிருக்காங்க. அவ சொல்றாப்ல விக்ரம் பேர்லாம் நம்ம சொல்லலாம், ஏன்னா சாண்ட்ரா உள்ள வச்சு அடக்கி சொன்னதே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுபிக்ஷா பேரை கூட சொல்லலாம்னு சுபிக்ஷா போடுங்க, சுபிக்ஷா போடுங்க, அவ தான் நழுவிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லி கடத்துல சுபிக்ஷா பேரை சொல்றதே பார்வதியா தான் இருக்காங்க. சுபிக்ஷா போடு, கன்ஃபார்ம் போடு. இப்பல முதல்ல போனது சுபிக்ஷான்றவ. அதுக்கப்புறமா இந்த வாரத்தோட நாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ ஃபர்ஸ்டா வந்து இவங்க 2 பேர்ல ஒரு ஆளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த டாஸ்க்கை முழுக்க பெர்ஃபார்ம் பண்ணதே சாண்ட்ரா தான். இதுல பிரஜனுடைய இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது 1% கூட கிடையாது. அந்த 1% எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓ இதுதான் டாஸ்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டாரு பாருங்க, அது மட்டும் தான் அந்த மனுஷன் பண்ணது. அதுக்கப்புறம் எந்த விதமான ஹெல்ப்புமே பண்ணல. ஆனா உங்க 2 பேர்ல யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாண்ட்ரா வந்து என்னை விட பெட்டர் பிளேயர் வந்து பிரஜன் தான், அதனால பிரஜனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுவே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஒரு கேம் விளையாடுறாங்க, இண்டிவிஜுவல் கேம் விளையாடலன்றதுக்கு. பிரஜன் வந்து இன்னும் பெட்டர் பிளேயர், he deserves. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி டேரக்டா ஒரு நாமினேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் கொடுத்திருந்தாங்க இல்லையா. அந்த பவரை யூஸ் பண்ணி யாரை நாமினேட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்த மாதிரி சுபிக்ஷா பேர் தான் சொன்னாப்ல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஹோட்டல் டாஸ்க்ல அந்த இடத்துல மட்டும் நானா இருந்தேன், அது வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டன் பண்ணாங்களாம். சோ அந்த ரீசனால நாமினேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாரு. டைரக்ட் நாமினி நான் வந்து சுபிக்ஷா பண்றேன். அண்ட் இந்த வார நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 10 பேர் நாமினேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. சுபிக்ஷா வந்து ஆல்ரெடி டைரக்ட் நாமினேஷன் மூலமா உள்ள வந்துட்டாங்க. திவ்யாக்கு வந்து 2 ஓட்டு, அரோராக்கு வந்து 4 ஓட்டு, ரம்யா வந்து 4 ஓட்டு, விக்ரமுக்கு 3 ஓட்டு, சாண்ட்ராக்கு 4 ஓட்டு, கனிக்கு 4 ஓட்டு, திவாகருக்கு 2 ஓட்டு, வியானாக்கு 3 ஓட்டு, பார்வதிக்கு 2 ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அரோரா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு எலிஜிபிளான ஆளு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால அரோராவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு.
பட் இந்த வாரம் நாமினேஷன்ல பாருங்க எஃப்ஜே அண்ட் கெமி இவங்க ரெண்டு பேருமே நாமினேஷன்லேயே வரல. இதுல எஃப்ஜேக்கு ஒரு ஓட்டு கூட வரல, கெமிக்கு வெறும் ஒரு ஓட்டு தான் வந்துச்சு. எஃப்ஜேலாம் இந்த வீட்டில் அப்படி பெருசா என்னதான் பண்றான் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. இந்த நாமினேஷன்ல யாருமே அவன் பேரை சொல்ல மாட்டாங்க. இதுல வர அவனே சாக்கா போய் திவாகரனே நீ கூட என் பேரை சொல்லலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருந்தான். திவாகருக்கு வேற ரெண்டு பேர் சொன்னாலும் எஃப்ஜே டீல விட்டாப்ல. கெமியை பாருங்க வந்த புதுசுல சுத்தி சுத்தி யாராச்சும் ஒரு வார்த்தையை விட்டா அந்த வார்த்தையை பிடிச்சி நான் ஒரு பஞ்சாயத்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க இருக்கிற இடமே தெரியல, நாமினேஷன்லயும் வரது கிடையாது, அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒரு கேம் விளையாடி அப்படியே 10 வாரம் கடந்து வந்துருவாங்க பொழுதுக்கு. இந்த நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது சபரி அங்கேருந்து வந்து அடுத்து பார்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. பார்வதி எஞ்சி போயிட்டாங்க. அந்த இடத்துல வினோத் ஒரு காமெடிக்கு தான் சொன்னாப்ல, பார்வா அந்த பிள்ளைக்கே கண்ணில் அடிபட்டு அந்த பிள்ளை போய் பாருன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. ஆனால் இப்போ கமருதீன் தான் பார்வதிக்கு பயங்கரமான சப்போர்ட்ல இங்கே பாரு அந்த பிள்ளைக்கே அடிபட்டு ஏன்னா அந்த டைம்ல போய் கிண்டல் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு கடத்துல ரெண்டு பேரும் எஞ்சி நின்று பயங்கரமான சண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல திவாகர் வர வினோத்துக்கு வந்து நேரம் காலம்லாம் புரிய மாட்டுப்பா, எல்லாரும் என்ன மாதிரி எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாப்ல. பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கும்போது சபரி என்ன சொன்னார்னா நாமினேஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டி வச்சாப்ல. நாமினேஷன் போது முடிச்சு பேசலாம் விடுங்க. ஒரு வழியா இவங்க பிரச்சனையை முடிச்சாச்சுன்னு சொல்லி பார்த்தா பார்வதி அங்கேருந்து வந்த உடனே டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. இங்க பாருமா மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்காத, நாமினேஷன் முடிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே விக்ரம் துப்பாக்கு துப்பாயா அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு ஒரு பக்கம் ஆரம்பிச்சு நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன் சொல்லிட்டு பார்வதி எங்கெங்கெல்லாம் வந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் வாலண்டரா உள்ள வந்து நானும் பிரச்சனை பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் உள்ள இறங்கிட்டாப்ல. அண்ட் விக்ரம் எப்பெல்லாம் வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்டா பேச வராப்லையோ அப்பெல்லாம் கமருதீன் சப்போர்ட்டுக்கு வந்துடுறாப்ல. பாரு மச்சான் அவங்க ரெண்டு பேரும் பேசிருக்காங்க, நீ மச்சான் பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே பாரு அவன் வருவான்டா, அப்படிதான் வருவான், வேற யாரும் பேசினாலும் வரமாட்டான், நான் பேசினா மட்டும் தான் வருவான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க உடனே சபரி கேப்டனா டேய் கொஞ்சம் அமைதியா இருக்கடா, நாமினேஷன் முடிட்டு நீ அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஆன உடனே யாருக்கிட்ட மாட்டீங்களோ இல்லையோ பார்வதி கிட்ட மாட்டி படாத பாடு பட்டுதாண்டா ஆகணும். அதுல இந்த வாட்டி கண்ணில் அடிபட்டு அதனால கொஞ்சம் அடக்கி வச்சுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அதையே காரணமா வச்சு டபுளா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. காமெடி சென்ஸை காட்டுறதுக்கும் டைமிங் சென்ஸை காட்டுறதுக்கும் இப்பதான் ப்ரூவ் பண்ணுவார் அவரு. சோ ஒன்ஸ் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே சுபிக்ஷா போயிட்டு சாண்ட்ரா அண்ட் பிரஜன் கிட்ட நான் அந்த மாதிரி சொன்னேன் தான் இல்லன்னு சொல்ல, ஆனா அது த்ரெட்டனிங்கா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாடா உன்னுடைய டோன் வந்து கொஞ்சம் த்ரெட்டனிங்கா தான் இருந்துச்சு, அதனால தான் அந்த ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறமா கேமரா கிட்ட போயிட்டு எச்சி துப்புறாங்க சோத்துல போய் கெஸ்ட் இருந்தாங்க அதனால தான் நான் ரியாக்ட் பண்ணல, கெஸ்ட் இல்லாட்டா நான் கேட்க தான் செஞ்சிருப்பேன், இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வியானா அண்ட் சுபிக்ஷா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வியானா வந்து இன்னைக்கு பயங்கரமான பதனி வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகும். சம்பந்தமே இல்லாம வினோத்தை எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. வினோத் வந்து பாத்தியா நாக்கெல்லாம் நீட்டி ஒரு மாதிரி பண்ணாப்புல, எவ்வளவு பெரிய மனுஷன், இதுல வேற நாமினேஷன்ல வரலன்றத பெருமை வரப்பட்டுக்கிறாப்புல. அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ சுபிக்ஷா கூட சேர்ந்ததுனால தான் நீயே நாமினேஷன்ல வந்துட்டேன்னு சொல்றாப்புல, நான் அவரையே நாமினேட் பண்ணாம விட்டேன்றதா எனக்கு தோணு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு அண்ட் கூடவே அவர் லிவிங் ஏரியால வச்சு ஒன்று பேசினார்ல அதை போய் நீ கேளு, நீ போய் கேளு போ அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்டாங்க. இந்த கேட்கிற பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் கிளம்பி வந்துருச்சு. பார்த்தா இந்த பக்கம் வினோத் அண்ட் சுபிக்ஷா ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாரு நான் எந்த விதமான கெட்ட வார்த்தையும் பேசவே கிடையாது, நீ கேமரால வரணும் கண்டெக்ட் பண்ணணும்னா வேற யார்ட்டையும் போகணும், ஏன்டெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்லிட்டாப்ல. அண்ட் கூடவே நான் அந்த மாதிரி பேசினதுக்கு சாட்சி அழைச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டா அப்ப வியானா உள்ள வராங்க, நான் தான் சாட்சி நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே அதை நீங்க எங்களை பார்த்து சொல்ல ஆனா பொதுவா சொன்னீங்க நான் கேட்டேன் அது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டீங்களா? நான் கேட்டேன், நீங்க நாயும் நீட்டுனீங்க நீங்க சரி இப்ப இங்க வியானா சொன்ன மாதிரி வினோத் வந்து கெட்ட வார்த்தை பேசி நாக்கெல்லாம் நீட்டி ஒரு மாதிரி பண்ணாருன்னே வச்சுப்போமே, அதை இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லல அப்படிங்கறத வியானாவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு சம்மந்தமே இல்லாம சுபிக்ஷாவை உசுப்பேத்தி விட்டு நீ போய் கேளு சொல்லி அனுப்பிச்சு விடணும், டைரக்டா வியானாவே வந்து கேட்டிருக்கலாம்ல. ஆனா பாருங்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமான கேம் விளையாடிட்டு கடைசியில வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்வதி கிட்ட போயிட்டு பார்வதி தெரியுமா நீ உள்ள போயிருந்தல அப்போ வந்து இவர் இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டார் தெரியுமா, கம்முன்னு தான் உனக்கு அதெல்லாம் பேசினார் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு பக்கம் கொளுத்தி போட்டாங்க. ஏதோ சொல்லிட்டு ஏதோ ஃபன் அவுட் ஆஃப் பார்வை இல்லை அப்படிங்கிறது சம்திங் ஹிட். ஆக மொத்தத்துல வியானாக்கு வினோத் மேல ஒரு செம காண்ட் இருக்கு, அந்த காண்டை அவங்க ஸ்ட்ரைட்டாவே போய் காமிச்சிட்டு போயிடலாம். ஆனா அது அப்படி ஸ்ட்ரைட்டா காட்டாம எப்படிப்பட்ட ஒரு கன்னிங் கேம் விளையாடுறாங்க பாருங்க. ஒரு பக்கம் சுபிக்ஷாவை ஏத்தி விட்டு சண்டை போட வச்சு பின்னாடி போய் பேசுறது, இன்னொரு பக்கம் பார்வதி கிட்ட போய் ஏத்தி விடுறது. எதுக்கு இந்த மாதிரி பின்னாடி போய் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாவே போய் காமிச்சிட்டு போயிடலாம்ல. இந்த வார்டு மட்டும் தான் என் பக்கத்துல வினோத் உட்கார்ந்தது, இது மட்டும் தான் நான் கேட்டதோ. சோ பார்வதி கிட்ட வியானா கொளுத்தி போட்டதுனால பார்வதி கமருதீன் ரெண்டு பேரும் சேர்ந்து வினோத்தை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படி பேசினேன் அப்படிங்கிற கேட்டதுக்கு பாரு இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ தடவை கிண்டல் பண்ணிருக்கேன்ல அப்படிங்கிற கேட்கும்போது அதுவும் இது ஒண்ணானே, என் கண்ணை பாருனே எப்படி வீங்கி இருக்குன்னு பாருனே, இந்த சமயத்தில் இப்படிலாம் பண்ணலாமானே, கேருங்கிறியே அந்த இடத்துல அவன் எப்படிலாம் அடிச்சான், அந்த இடத்துல எங்கே போச்சோம் கேரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும்
ஹீரோயின் மாறி மாறி பேசிருக்கும் போது திடீர்னு பார்த்தா கமருதீன் கிட்ட மச்சான் என்னடா இந்த இடத்துல நீ உணர மட்டும் என்ன பண்ண முடிச்சு அப்படிங்கிற பார்த்தா ஒரு கேள்வி கேட்டாப்பு. கடத்துல அங்கே இருந்து ஆரம்பிச்சு இவங்க 2 பேருக்கும் சண்டை ஆகி போச்சு. இங்க பாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஓம் படத்தெல்லாம் என்கிட்ட ஓட்டாத, ஓம் படத்தை என்கிட்ட ஓட்டாதன்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கடைசியில் இங்க பாரு நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, உனக்கு கிண்டல் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து பாரதி கிட்ட சாரி கேட்டே கிளம்பிட்டாப்ல. இதே ஆக மொத்தம் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய பல சண்டைக்கு பதவி வேலை பார்க்கக்கூடிய ஆளா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியானா தான் இருக்காங்க. வியானா வந்து இவ்வளவு நாளா ஒரு நல்ல கேம் தான் ஆடிட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எல்லாமே பேசுவாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா இன்னைக்கு எபிசோட்ல தான் வியானாவுடைய உண்மை முகம் வெளியே வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லா பக்கமும் நைஸா காயினை மூவ் பண்ணி எப்படி ஒருத்தர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டாங்க பாத்தீங்களா, அங்க தெரிஞ்சு வியானாவுடைய உண்மை முகம். அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னே சொல்லலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சபரி மேல தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளி விட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையோன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் பார்வதி இருந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலுமே மொத்த வீடுமே வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுடைய கருத்து என்ன, யார் மேல சரி யார் மேல தப்பு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு பக்கம் அந்த குரூப் விஷயத்தை உடைக்கிறதுக்காக நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் ஆயிருக்காங்க பாத்தீங்களா, அதை பார்த்து சிரிக்கிறதா அழுகுதானே தெரியல. யாரை எதிர்த்து விளையாடணுன்ற மாதிரி உள்ள வந்தாங்களோ கடைசியில் அவங்களோட சேர்ந்தே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. நாமினேஷனை ஓபனா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, கிடைச்ச பவரையும் ஓபனா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு கேள்வியா வந்து நிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. இந்த குரூப் விஷயத்தை பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வியானாவுடைய பேஸ் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ரிவீல் ஆகுது, உண்மை முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். சோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்காத பை ஃப்ரம் ஷாஃபி. Tata, bye-bye and take care.